ஸோ ஹாய் லட்சலக்குட்டி. ஸோ வெல்கம் பேக் ஃபார் எல்கே கேம் ப்ளே. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா, நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி இந்த கன்னை எடுக்கலான்னு போனால் திரும்பவும் இது தக்காளி கிடச்சிருச்சுங்க. அது என்ன ஏது அப்படின்றத ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ செகண்ட் டைம் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, திரும்ப அகைன் அதே மாதிரி வீக்லிஸ்லாம் போட்டாச்சு. ஓகே, இது ஒரு 3 வரைக்கும் போயிடுச்சிருக்கா. அகெயின் எங்கே அச்சோ இது வர டைம் ஆகுது. சீக்கிரம் ஓடு ப்ராசஸிங். ஓகே, ப்ராசஸிங் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஒரு 4வது வீக்லி போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, 4 போட்டாச்சு. இன்னும் ஒன்று கடைசி பேலன்ஸ் போட்டு தட்டிடலாம். சீக்கிரம் டைம் ஆக்காத. ஓகே போயாச்சு. ஓகே, நேராக இப்போ போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா, அதே பழைய ட்ரிக்கு தான். ஸோ கிளியர் அக்கௌண்ட்டா 1 2 3 எங்கே 3 திரும்ப இங்கே 4 கடைசி 1 5 போட்டு ஜூ மந்திரக்காளி நேராக உள்ளே போயிடலாம். எங்கடா அது என்னடா காலங்காத்தால் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு தேவையானது இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று திரும்ப அகைன் கிடச்சா கூட சந்தோஷம்தான். ஸோ கிட்டத்தட்ட 463 இருக்குது. என்ன ப்ரோ இருந்ததே திரும்ப சுற்றிட்டுருக்கே ப்ரோனா, எப்பா நல்ல ஞாபகம். திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல ரிங் ஈவெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பின்னாடியே ஒரு ஈவெண்ட் எடுத்தால் போடு வேறு லெவல் பேசிட்டு இருக்க நேரத்தில் கங்க்ராச்சுலேஷன் அடிச்சிட்டான் M249. இது என்னோடய ஃபேவரட் கன்னுன்னே சொல்லலாம். ரீசன் டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு. சும்மா டக்குன்னு புல்லட்டை வெளியே தள்ளிடும். ஓகே, அது ஒன்று கிடச்சிச்சா. திரும்பவும் ஏதாவது ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ மேலே இருக்கிற டாப் M249 கிடச்சா நல்லது. ஏன்னா லெஜெண்டரி ஸ்கின் இல்லை, இது வரைக்கும் எதுவுமே லெஜெண்டரி வந்தது கிடையாது. இதுக்கு கிடச்சா நல்லாயிருக்கும். பார்க்கலாம். இப்போ 491 வந்துடுச்சு. ஸோ ஒரு கன்று கொடுத்துட்டான். அதனால இவனுங்க நம்மளை ஓகே ஒன்று தான் கொடுத்துட்டோமேப்பா ஒரு கிளியர் கிளாச்சுக்கு அப்படின்னு நினச்சி நம்மளை விட்டுருவானுங்க. செகண்ட் போட்டு கச்சன்னு 4 5 அமுக்கியாச்சு. திரும்பவும் வா போடுங்க 5 ஸ்பின். 1 2 3 ஊந்துரு டேய் இன்னும் ரொம்ப பண்ணுறீங்கடா. சரி ஓகே, கோல்ட் ராயல் வெப்பன் ராயல் ஏதாவது ஒன்று போட்டுட்டு வந்துடலாம். இதில் ஒரு 10 ஏதாவது கிடைக்குமா? அட்டாட்டா இதில் கன் ஸ்கின் கிடச்சிருச்சு. ஸோ லக்கு அங்கே தள்ளிட்டானுங்க. சரி பார்ப்போம் ஊந்துரு டே என்னடா இது உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ 90 மொத்தமாக பிடிங்கினேங்கிறானுங்களே. டே ஊந்து தொலைங்கடா, என்னடா டே பண்ணுறீங்க. ஸோ நம்ம பொறுமையை இழந்துட்டோம். கிட்டத்தட்ட காலியாக ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். போடு வேறு மாதிரி குதிரானுங்க. திரும்ப 195. ஓகே, வேறு வழி இல்லை. 643 வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இன்னும் 90 போட்டு பார்த்துலாம். இருக்கிறத காலி பண்ணிடலாம். எங்கேயாவது விழுந்தால் நல்லாயிருக்கும். 7 650 வந்துருச்சு. இன்னும் 2 ஸ்பின்னு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஊந்து தொலைடா டே என்னடா ஒன்று விழுது. சச்சோ இப்படியே போனால் ஒன்றும் கிடைக்காது பழகுது. 8 தான் கிடச்சிருக்கு. இதே ஊந்துரு ஒரு 10வது ஊந்துரு 1 2 சோ என்னடா இது கிடைக்கல ப்ரோ. 660 8 தான் கிடச்சிருக்கு. சரி ஓகே, இதுக்கு மேலே டைமும் சுத்தமாக இல்லை. போய் எக்ஸ்சேஞ்சே பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு சொன்னது தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி இந்த கன்னை தான் எடுக்க போகிறோம். ஹேண்ட் ஆஃப் ஹோப்பு. ஸோ நொருட்டோ ப்ரோ தான் இதை சொன்னார். ஓகே, அவருக்காண்டி தான் இதை எடுக்க போகிறது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் திரும்ப சுற்றுற மாதிரி ஆக்கிட்டானுங்க. பரவாயில்ல, நமக்கு ஒரு 130 கிட்டே எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சில்ல. கிடச்சதே விழுந்ததால் தான் நமக்கு திரும்பவும் அதே 468 வந்துடுச்சு பாருங்கள். ஆனால் முதல்ல இருந்தது 400 தான். இப்போ 68 எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது. ஓகே, திரும்ப பழைய காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வச்சு பார்த்துடலாமா எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா இருக்குதுங்க, நல்லா இல்லைனா சொல்ல முடியாது. ஓகே, பட் ஆனால் அந்த கன்னை அவர் சொன்னாரேன்னு தான் எடுத்தோம். டபுள் டேமேஜ் இல்லை, சிங்கிள் டேமேஜ், டபுள் ரீலோட் ஸ்பீடு. ஸோ எப்படி விளையாடுதுன்றதை பார்த்துடலாமா? ஓகே, நல்லா இருக்குது. டக்குன்னு நான் எட்டு தூக்கிட்டியா. ரீலோடு பயங்கரமாக இருக்குது டக்குன்னு. ஓகே செல்லக்குடி, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். போயிட்டு வரேன். தேங்க்யூ, பாய்.